தமிழ் சினிமா திரைப்படங்கள் 80களோட காலகட்டத்தில் அரங்கத்துக்குள்ள எடுக்கிறத தவிர்த்து வெளிப்பகுதிகளுக்கு போய் படப்பிடிப்பு செய்ய ஆரம்பிச்சவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி கிராமிய கதைகளை உருவாக்கி அதை திரைப்படங்களாக தந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். எப்பவுமே ஷூட்டிங்க்கு போகும்போது எந்த பேனாவும் பேப்பரும் எடுத்துட்டே போக மாட்டாரு. மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக சொல்லி ஒளிப்பதிவாளர் மூலமாக படத்தை ஷூட் பண்ணக்கூடியவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவருக்கு ஏற்ற மாதிரியே அவருடைய ஒளிப்பதிவாளரும் அமைந்திருந்தாரு. தன்னுடைய நெருங்கிய நண்பரான எஸ்பிபி அவர்கள் மூலமாக தென்னிந்திய சினிமாவுக்குள்ள வாராரு. அதற்கு பிறகு உதவி தயாரிப்பாளர், உதவி இயக்குனராக பணியாற்றி 16 வயதினிலே திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள இயக்குனராக அறிமுகமாகிறாரு. சில இயக்குனர்களுக்கு முதல் திரைப்படம் சில சமயம் வெற்றி திரைப்படமாக அமையாது. ஆனா இவருக்கு ஆரம்ப திரைப்படம் முதற்கொண்டு இப்ப வரைக்கும் இவர் இயக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களுமே வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருக்கின்றன. பொதுவா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களை யாரையாவது ஒரு புதுமுக நடிகரையோ இயக்குனரையோ அறிமுகப்படுத்துவாரு. இது அவருடைய எல்லா திரைப்படங்களையே இருக்கும். குறிப்பாக 80-90களின் காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள் எல்லாமே இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாகவும் நடிகைகளாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. நிழல்கள் ரவி, ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் அப்படியே பெருசாயிட்டே போகும். குறிப்பா 80களின் காலகட்டத்தில் இசைனா இளையராஜா, இயக்குனர்னா பாரதி ராஜா அப்படின்ற ஒரு பேசு பொருள் பரவலாக இருந்தது. அப்படிப்பட்ட படத்தை தந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள்ல அவரை பற்றிய இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுல பெருமை கொள்கின்றோம். அவர் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.